ஓகே, வணக்கம் சொல்கிறதுக்கு எனக்கு நேரமே இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல். நான் 2 விஷயத்தை பற்றி பேச போகிறேன். இந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை பற்றி பேசி முடிச்சுடுறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு விஷயம் இருக்கே, அதுக்கும் வரேன். நான் ஜாமான் வாங்க போயிருந்தேன். ஜாமான் வாங்கிட்டு வெளியே வரும்போது இஸ்ராயேல் பாலஸ்தீனை பற்றி 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, ரெண்டுமே இந்தியன் லேடிஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நார்மலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த போஸ்ட் இன்ஸ்டாகிராமில் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குன்னு. ஸோ நான் அந்த டைம் நான் டிக்டாக்ல அப்புறம் இன்ஸ்டாலெல்லாம் இது பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆண்டி என்ன சொன்னாங்கனாக்கா, ஆக்கான்னு எனக்கு தெரியல, அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா, நம்ம வீட்டு பொழப்பு பார்க்குறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்கு. அவங்க காடியில் ஏற போனாங்க. நம்ம வீட்டு பொழப்பு பார்க்குறதுக்கே நம்மளுக்கு நேரம் கரெக்டாக இருக்கு, எங்கேருந்து இதுங்களை பார்க்குறது? ரியலி? நம்ம வீட்டு பொழப்பு இல்லை, அடுத்தவங்களோட வீட்டு பொழப்பு. அதுதான் உண்மை. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நம்மளோட மனசாட்சி தொட்டு சொல்லலாம். ஒரு நாளாவது அடுத்தவங்களோட வீட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம யோசிக்காமல் இருந்துருக்கோமா? இப்போ என்ன எடுத்துக்கிட்டா, என் வேலை இடத்துல அடுத்தவன் டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றது எனக்கு சம்டைம்ஸ் தோணும். வேலை நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இது செய்வோம், அது செய்வோம், இது செஞ்சுக்கிட்டு இருப்போம். திடீர்னு இன்னொருத்தவங்களோட டிபார்ட்மெண்ட் ஏதாச்சும் நியூஸ் வரும். ஓகே, வீட்டில் இருக்கிறவங்க, மற்ற டிபார்ட்மெண்ட், மற்ற இடத்துல இருக்கிறவங்க, இது எல்லாமே மைண்டில் இருக்கும். அதே சமயம் சில பேர் என்ன யோசிக்கிறீங்கன்னா, இது இஸ்லாம் சம்மந்தப்பட்ட விஷயம், இஸ்லாமியர்களோட விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்க. தப்பு. அந்த மாதிரி கிடையாது. இது ஹியூமனிட்டி. Ini adalah tentang kemanusiaan. Ini bukan tentang Islam. Islam lah. Apa masalahnya? This is not about Islam. This is about the kids. This is about the people over there in Gaza, in Palestine. Okay, most of the people have died. எத்தனையோ உயிர் போயிடுச்சு. ஆனால் நம்ம இங்கே மெக்டி, KFC, பெப்சி, கோகோகோலான்னு குடிச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் யாருக்கு மூலியமாக வருது? இஸ்ராயல் மூலியமாக வருது. and we are enjoying the food. எனக்கெல்லாம் இப்போது அந்த KFC பிராண்ட், மெக்டி பிராண்ட் பார்த்தா எனக்கு ரத்தமும் சதையும் தான் ஞாபகம் வருது. எனக்கு அது மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த பிள்ளைங்களோட do you know guys, நான் 2-3 டேஸாக தூங்கும் போது அல்லா கிட்ட, அவங்களோட கடவுள், எல்லா கடவுளும் மெயினாக அவங்களோட கடவுள், அவங்க எல்லாம் முழுசாக யாரை நம்புகிறாங்க? அல்லாவை நம்புகிறாங்க. அவர்கிட்ட தினமும் என்னோட பிரார்த்தனையை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். at the end of the world வரைக்கும் இந்த war நிற்காது. ஓகே, அண்ட் இஸ்ராயேல் அவங்க பாலஸ்தீனை கைப்பற்ற முடியாது. அவங்கனால they cannot win Palestine. Israel cannot win Palestine. ஓகே, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது குரான்லேயும் எழுதி வச்ச ஒரு விஷயம். ஆனால் அங்கே அவ்வளோ உயிர் பாதிச்சு, அவ்வளோ உயிர் போயிடுச்சு. அந்த நாட்டை விட்டு, பெற்றவங்களோட கையை விட்டு, குழந்தைங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அம்மா அப்பா, எவ்வளோ உயிர் போயிடுச்சு. ஆனால் இங்கே நம்ம எத்தனை பேர் அதுக்காக அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட்டாவது அவங்கள பற்றி நம்ம யோசிக்கிறோமா? எவ்ரிடே ஐ திங்க் அபவுட் தெம். எவ்ரிடே. நாங்கள் பாலஸ்தீனில் இல்லை. பட் நான் பர்சனலாக சுந்தரி அம்மா கிட்ட அப்படி அழுந்தேன். எங்கள் அம்மா கிட்ட நான் அந்த மாதிரி அழுந்தேன். பிகாஸ் அந்த நாட்டில் நிறைய விஷயம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்மள எத்தனை பேர் அவங்களுக்காக ஏதாச்சும் ஒரு சாக்ரிஃபைஸ். அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு மூக்கு நாளைக்கு தெரியுதில்ல. இதில் எங்கேருந்து நம்ம வேலை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு நேரம் கரெக்டாக இருக்கு. எங்கேருந்து அவங்களோட பிரச்சனை பார்க்குறதுக்கு நம்ம வேலை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நேரம் கரெக்டாக இருக்குன்னு இல்லை, அடுத்தவனோட வேலையை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு நேரம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லணும். அந்த ஆண்டி ஷீலாப்பா சொல்லிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னோட ரிக்வெஸ்ட் ஒன்று தான். ஓகே, இது எத்தனை முஸ்லீம் பீப்புள், எத்தனை இந்தியன்ஸ், எத்தனை கிறிஸ்துவர், நீங்கள் எத்தனை பேர் இது பார்க்குறீங்கன்னு தெரியல, எத்தனை சிண்டியன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம பாலஸ்தீனுக்கு செய்ய முடிஞ்ச ஒரே விஷயம், பாய்காட் இஸ்ராயல்ஸ் ப்ராடக்ட். பாய்காட். ட்ரஸ்ட் மீ. ஏன்னா இது மூலியமாக அவங்களுக்கு போய் கிடைக்கிற காசில் தான் அவங்க பாம், வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே
இந்த ஒரு பணம் வச்சு அவங்க இவ்வளோ பண்ணுறாங்க. எனக்கு தெரியும் உலக நாடில் வந்து அவங்கள ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண முடியாது. பட் பாலஸ்தீனுக்காக நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம், கோழி வேணுமா வீட்டில் பொரிச்சு சாப்பிடு, பகுடு வேணுமா ரொட்டி வாங்கி வீட்டில் முட்டை பொரிச்சு வச்சு டீமோனை வச்சு சாப்பிடு. ஏன் மெக்டியில் சாப்பிட்டா தான் முடியுமா? கேஎஃப்சியில் சாப்பிட்டா தான் முடியுமா? ஏன் பெப்சி கொக்கோ கோலா தவிர வேறு எதுவுமே தொண்டையில் இறங்காதா? தண்ணி வேறு எதுவுமே இறங்காதா? கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் சாப்பிடாம ஸ்டாப் பண்ணுங்க. பாலஸ்தீன் மக்களுக்காக நம்ம செய்ய முடிகிற ஒரே விஷயம் இதுதான், செய்யுங்க அவங்களுக்காக. இது வந்து தயவு செஞ்சு நான் ஒன்று சொல்லிட்டா